90 நாள் பிசினஸ் ஜேர்னில இன்னைக்கு 85வது நாள். இன்னைக்கு சண்டேன்றனால தனி ஒருவனா தான் எல்லா வேலையும் பார்த்தாகணும். காலையில கொஞ்சம் சீக்கிரமா எழுந்துட்டு அம்மாட்ட லிஸ்ட்டை வாங்கிட்டு பர்ச்சேஸ்க்கு வந்துட்டேன். லிஸ்ட்ல இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் கறி வாங்குறது தான். கடையில ஒரு கூட்டமே நிக்கும். நம்ம ரெகுலரா கடைக்கு கறி வாங்குறதுனால மோஸ்டா நான் போனா நிக்க வைக்காம கொடுத்துருவாங்க. பக்கத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாம் மனசுல நான் அசிங்கமா திட்டுறது அவங்க பார்வையிலே தெரியும். நான் கண்டுக்காத மாதிரி நைஸா நழுவிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். சண்டே நாளே லஞ்ச் ஹெவியா தான் இருக்கும். யூஸ்வலா சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் அதே இடத்துல பாய் விரிச்சு படுத்துட்டு டிவில ஏதாச்சும் புது மூவி ஓடும். அதை பார்த்துட்டு இருக்கையில என்ன அறியாம தூங்கிடுவேன். பட் இப்ப எல்லா நாளும் கடை இருக்கனால அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். அப்புறம் எப்பவும் போல சமையல முடிச்சிட்டு வீட்டுல மாவு பேசஞ்சு எடுத்துட்டு கடைக்கு வந்துட்டேன். நேத்து தான் புலம்பி இருப்பேன் டே நல்லா போலன்னு. இன்னைக்கு கடை ஓபன் பண்ணதுமே ஒரு பெரிய ஆர்டர். ஆக்சுவலா இங்க மண்ணடி ஃபுல்லா நிறைய மஸ்ஜித் இருக்கும். அங்க வேற ஊர்கள்ல இருந்து 10-15 பேர் குரூப்பா இஸ்லாம ப்ரீச் பண்றதுக்காக அப்பப்போ வருவாங்க. மோஸ்டா அவங்களுக்கு டின்னர் நம்ம கடையில தான் ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. சின்ன பையனா இருக்கானே சப்போர்ட் பண்ணுவோன்னு கொடுப்பாங்களா இல்ல சாப்பாடு நல்லா இருக்குன்னு கொடுப்பாங்களான்னு தெரியாது. ஆனா அந்த மாதிரி ஆர்டர்ஸ் வரும்போது விட்டதை பிடிச்சிடலாம். எல்லாம் காலி ஆயிட்டனால சாப்பிட கூட ஒண்ணு இல்ல. நம்ம காம்படிட்டர் கடையில 2 பரோட்டா வாங்கி சாப்பிட்டுட்டு கடையை கழுவி விட்டுட்டு டே முடிச்சுக்கிட்டேன்.